விஜய் ரெண்டு தொகுதியை சூஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த 2026 தேர்தலில் 4 முனை போட்டி இருக்குமா, இல்லை ரெண்டு கட்சிக்கு நடுவில் தான் போட்டியானது இருக்குமா? பெரம்பூர் அண்ட் திருச்சி கிழக்கு தொகுதியை விஜய் அவர்கள் சூஸ் பண்ணியிருக்காரு. இதுக்கு பின்னாடி இருக்க ரீசன் என்னன்றதை பற்றியும் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சுகன்யா தி ஜேர்னலிஸ்ட். பெரம்பூர் தொகுதி மிக முக்கியமான ஒரு தொகுதி. 16 சட்டமன்ற தொகுதியில பெரம்பூர் தொகுதியை விஜய் சூஸ் பண்ணியிருந்தாரு. இந்த இடத்துல உழைக்கிற மக்கள் அதிகமாகவே இருக்காங்க. இந்த ஒரு பெரம்பூர் தொகுதியில 2,22,792 பேர் இருக்காங்க. அதாவது இவ்வளவு வாக்காளர்கள் இறுதி பட்டியலுக்கு அப்புறம் SCR பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இருக்காங்க. அதிகமான வாக்காளர்களை கொண்ட ஒரு பகுதியாக பெரம்பூர் பகுதி இருந்துட்டு இருக்கு. அண்ட் இந்த பகுதியில 24,142 பேர் நியூ ஓட்டர்ஸ், அதாவது ஃபர்ஸ்ட் டைம் ஓட் பண்றவங்க இவங்க இருக்காங்க. ஆல்ரெடி விஜய் அவர்களுக்கு யங்ஸ்டர்ஸ்க்கு மத்தியில மிகப்பெரிய ஒரு பாப்புலாரிட்டியும் அவரை வரவேற்பதற்குமே இருக்காங்க. இப்போ இந்த நியூ ஓட்டர்ஸ் எல்லாருமே விஜய்க்கு ஓட் பண்ணுவாங்களா, இல்ல ஆல்ரெடி இருக்கிற கட்சிகளுக்கு ஓட் பண்ணுவாங்களா? நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல டைப் பண்ணுங்க. இந்த ஒரு ஏரியாஸ்ல ரோட் வசதி கூட சரியா இல்லைன்னு மக்கள் சைட்ல இருந்து சொல்றாங்க. அண்ட் இந்த ஒரு பகுதியை விஜய் அவர்கள் இப்போ சூஸ் பண்ணியிருக்காங்க. விஜய் அவர்கள் வரணும் அண்ட் அவர் வந்தா ஒரு மாற்றம் வரும்னு யங்ஸ்டர்ஸ்க்கு மத்தியில பல பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி DMKல இருக்க RT சேகர் அவர்கள் தான் இந்த பெரம்பூர் தொகுதியில MLA-வாக நின்று ஜெயிச்சிருந்தாரு. 2019 இடைத்தேர்தல், 2021 தேர்தல்ல DMKவை சேர்ந்த RT சேகர் அவர்கள் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றிருந்தாரு. அதாவது ADMK தனபாலனை விட இவர் 54,000 ஓட்டு வித்தியாசத்துல வின் பண்ணியிருந்தாரு. அண்ட் இந்த டைமும் RT சேகர் தான் பெரம்பூர் தொகுதியில களமிறங்குறாரு. அண்ட் இவர் ஆல்ரெடி 2 டைம் ஜெயிச்சிருக்காரு. இந்த டைம் அவர் வின் பண்ணா அவருக்கு ஹேட்ரிக்னே சொல்லலாம். ஸோ ஒரு ஹெவி காம்படிஷன் ஆனது DMK TVK-க்கு கண்டிப்பா இருக்கு. அண்ட் ADMK சைட்ல இருந்து கூட்டணியில இருக்கிற பாமகவுடைய திலகபாமா அவங்கள இறக்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம NTK-ல இருந்து மெரியம் சுகந்தின்றவங்கள இறக்கியிருக்காங்க. இந்த 4 கட்சிகளுக்குள்ளதான் இப்போ போட்டியானது நடந்துட்டு இருக்கு. பெரம்பூர் பகுதியில எந்த பார்ட்டிக்கு உங்களுடைய சப்போர்ட் ஆனது இருக்கும்? இந்த பெரம்பூர் தொகுதியானது யாருடைய கோட்டையாக இந்த 2026ல மாறும்? இன்னொரு பகுதியாக திருச்சி கிழக்கு அவர் சூஸ் பண்ணியிருந்தாரு. இந்த திருச்சி தொகுதியில ஆல்ரெடி சிறுபான்மையினரான கிறிஸ்தவர்கள், முஸ்லிம்ஸ் எல்லாருமே அதிகமாக இருக்காங்க. இந்த திருச்சி தொகுதியில ஆல்ரெடி கேண்டிடேட்டா இருக்கக்கூடிய இனிகோ இருதயராஜ் தான் இருந்துட்டு இருக்காரு. 2021லயே அவர் ஆல்ரெடி வின் பண்ணியிருந்தாரு. இப்போ இனிகோ இருதயராஜ்க்கும் TVK தலைவர் விஜய் அவர்களுக்கும் தான் போட்டியானது திருச்சியில இருக்க போது. இனிகோ இருதயராஜ் சைட்ல இருந்து தேவாலயம் அறிவாலயத்தை கைவிடாதுன்னு அவரு சொல்லிட்டு இருக்காரு. விஜய் அவர்கள் ஆல்ரெடி கிறிஸ்டியனா இருந்தாலுமே அவர் அவங்க அம்மாவுக்கு சாய்பாபா கோவில் எல்லாமே கட்டி இருந்தாரு. சோ இதுல இருந்து அவர் மதம் ரீதியான அரசியல் பண்ண போறது இல்லைன்றதையுமே அவர் தெளிவா சொல்லியிருந்தாரு. இதுக்கு முன்னாடி பல தொகுதிகள்ல போட்டியிட்ட அரசியல் தலைவர்கள் யாருன்னு பார்க்கலாம். 2001ல ஜெயலலிதா அவர்கள் 4 தொகுதிகள்ல வேட்பு மனுக்களை தாக்கல் பண்ணியிருந்தாங்க. ஆண்டிப்பட்டி, கிருஷ்ணகிரி, புவனகிரி, புதுக்கோட்டைன்னு 4 தொகுதிகள்ல வேட்பு மனுக்களை ஜெயலலிதா அவர்கள் 2001ல தாக்கல் பண்ணியிருந்தாங்க. 4 மனுக்களையுமே தள்ளுபடி பண்ணியிருந்தாங்க. ஜெயலலிதா அவர்கள் போட்டி இடாமலே அவங்க முதலமைச்சர் ஆகியிருந்தாங்க. ஜெயலலிதா அவர்கள் மேல டான்சிங் முறைகேடு வழக்கானது இருந்ததுனால உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பை வழங்கி இருந்தாங்க. அவங்களுடைய பதவியுமே விலகி இருந்தாங்க. அவங்க மட்டும் இல்லாம ராகுல் காந்தி அவர்களுமே 2 தொகுதிகள்ல நின்று வெற்றி பெற்றிருந்தாரு. பெபரேலி அண்ட் வயநாடுன்னு இந்த 2 தொகுதிகள்ல நின்று ராகுல் காந்தி அவர்கள் வெற்றி பெற்றிருந்தாரு. அதுக்கப்புறம் வயநாடு தொகுதியை அவர் ராஜினாமா பண்ணியிருந்தாரு. 2014ல பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுமே வதோதரா அண்ட் வாரணாசின்ற 2 தொகுதிகள்ல நின்று வெற்றி பெற்றிருந்தாரு. அதுக்கப்புறம் அவர் வதோதரா தொகுதியை ராஜினாமா பண்ணியிருந்தாரு. இப்படி பல தலைவர்களுமே 2 தொகுதிகள்ல நின்று போட்டியும் விட்டிருந்தாங்க. திருச்சி கிழக்கு தொகுதியில யாரு ஜெயிக்கிறாங்களோ அவங்க மோஸ்டா CM கேண்டிடேட்டா வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. 1951ல கொண்டு வரப்பட்ட மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்துல 2 தொகுதியில மட்டும்தான் நிக்க முடியும்னு கொண்டு வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த 2 தொகுதியிலுமே ஜெயிச்சவங்க ஒரு தொகுதியை 10 நாட்களுக்குள்ள ராஜினாமாவும் பண்ண வேண்டியது இருக்கும். இதுவரைக்கும் பெரம்பூர் தொகுதியில DMK 9 டைம் ஜெயிச்சிருக்கு, ADMK 3 முறை ஜெயிச்சிருக்கு, மார்க்சிஸ்ட் கட்சி 2 முறையும், காங்கிரஸ் 1 முறையும் ஜெயிச்சிருக்காங்க. 2026ல DMK 10வது முறையாக ஜெயிக்குமா, இல்ல TVK விஜய் அவர்கள் ஜெயிப்பாரா? நீங்க என்ன நினைக்கிறீங்க?
1977ல எம்ஜிஆர் வெஸ் கலைஞர்னு போட்டி இருந்துச்சு. 2026ல விஜய் வெஸ் எம்கே ஸ்டாலின் இந்த ஒரு போட்டியானது மாறுமா? 1972ல எம்ஜிஆர் டிஎம்கேல இருந்து தனியா போய் அவர் ஒரு புதிய ஒரு பார்ட்டியை உருவாக்கி இருந்தாரு. அதுதான் ஏடிஎம்கே. அதுக்கப்புறம் அவர் 1977ல நின்று வின் பண்ணியும் இருந்தாரு. என்னதான் சிஎம் கேண்டிடேட் ஆகணும்னாலுமே ஒவ்வொரு தொகுதியில நிற்கக்கூடிய எம்எல்ஏக்கள் இல்லாம சிஎம் கேண்டிடேட் ஆக முடியாது. அந்த ஒரு பகுதியில நிக்கிற எம்எல்ஏக்கள், இப்போ ஒரு தொகுதியில ஒரு எம்எல்ஏ நிக்கிறாங்கன்னா அவங்க வின் பண்ணதுக்கு அப்புறம் வேற ஒரு கட்சிக்குமே மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ ஒவ்வொரு தொகுதியிலுமே நிற்கக்கூடிய எம்எல்ஏக்கள் நம்பிக்கைக்குரியவங்களாக இருக்கணும். 2019ல கர்நாடகாவில காங்கிரஸ்ல 17 எம்எல்ஏக்கள் நின்று வெற்றியும் பெற்றிருந்தாங்க. அதுக்கப்புறம் இவங்க எல்லாருமே பிஜேபிக்கு மாறி இருந்தாங்க. அப்போ பிஜேபி தான் ஆட்சியில இருந்தாங்க. என்னதான் தேசிய அளவுல பிஜேபி அண்ட் காங்கிரஸ் இருந்தாலுமே நம்ம தமிழ்நாட்டுல ரெண்டு கட்சிகள் தான், டிஎம்கே இன்னொன்னு ஏடிஎம்கே இருக்கு. இப்ப புதுசா டிவிகேன்னு வந்திருக்காங்க. அண்ட் இந்த 2026ல மாற்றமானது வருமா? டிஎம்கே 76 இயர்ஸ்ல 15 எலெக்ஷன்ல நின்று இருக்காங்க. அதுல 6 முறை வின்னும் பண்ணிருக்காங்க. அண்ணா கலைஞர் ஸ்டாலின் டைரக்டா நின்று மக்கள் அவங்கள தேர்ந்தெடுத்திருக்காங்க. 1969ல அண்ணா அவர்களுடைய மறைவிற்கு பிறகு டிஎம்கே தொடர்ந்து 2 முறை ஜெயிச்சதா வரலாறே இல்ல. அண்ட் இந்த தடவை அந்த ஒரு வரலாற்றை டிஎம்கே பிடிக்குமா? ஏடிஎம்கேல எம்ஜிஆர் ஜெயலலிதா அவர்கள் நின்று மக்கள் அவங்கள சூஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனா இந்த டைம் எடப்பாடி அவர்கள் நிக்கிறாங்க. எடப்பாடி அவர்கள் வின் பண்ணாலுமே இதுவுமே ஒரு ஹிஸ்டரி தான். எந்த ஒரு கூட்டணியும் இல்லாம ஒரு தனி கொள்கையோட என்டிகே வந்திருக்காங்க. என்டிகே 2016ல 1% வாக்குகள் தான் பெற்றிருந்தாங்க. ஆனா 2021ல 6.8% வாக்குகள் அவங்களுக்கு கிடைச்சிருந்துச்சு. அதாவது தமிழ்நாட்டுல 30 லட்சம் பேர் என்டிகேக்கு வாக்களிச்சு இருந்தாங்க. அப்படி இருந்தாலுமே என்டிகே ஒரு எம்எல்ஏ சீட் கூட இதுவரைக்கும் வாங்கல. ஃபைனலா தமிழக வெற்றி கழகம் 2024ல அதாவது வித்தின் 2 இயர்ஸ்ல மிகப்பெரிய ஒரு மேசிவ் ரெஸ்பான்ஸ் ஆனது டிவிகேக்கு கிடைச்சிருக்கு. வந்த 2 வருஷத்திலேயே மிகப்பெரிய ஒரு ரீச் ஆனது டிவிகேக்கு வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் அவர்கள் புதுசா ஒரு கட்சியை தொடங்கி அவர் நின்று வின் பண்ணியிருந்தாரு. அதே மாதிரி விஜய் அவர்களுமே புதுசா ஒரு கட்சியை உருவாக்கி இருக்காரு. அவரு இந்த டைம் நின்று ஜெயிப்பாரா? எம்ஜிஆர் மாதிரியே அவருமே ஹிஸ்டரியை ரீக்ரியேட் பண்ணுவாரா? ஆல்ரெடி விஜய் அவர்கள் இந்த ஒரு தேர்தலானது 5 இயர்ஸ்க்கு நடக்கிற ஒரு தேர்தல் கிடையாது, 50 வருடங்களுக்கு ஒரு முறை நடக்கிற ஒரு தேர்தல்னு சொல்லிட்டு இருக்காரு. விஜய் அவர்கள் இந்த முறை ஜெயிப்பாரா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? அண்ட் பெரம்பூர் அண்ட் திருச்சி இந்த 2 தொகுதிகள்ல எந்த ஒரு கேண்டிடேட் நின்று ஜெயிப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? உங்களுடைய சப்போர்ட் ஆனது எந்த ஒரு பார்ட்டிக்கு இருக்கும்னு கமெண்ட்ல டைப் பண்ணுங்க. ஏப்ரல் 23 அன்னைக்கு எலெக்ஷன் டேட் ஆனது அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. மே 4 அன்னைக்கு ரிசல்ட்டும் வந்துடும். அண்ட் இந்த 2026ல பெரம்பூர் மக்கள், திருச்சி மக்கள்னு ஓவரால் தமிழ்நாடு மக்கள் யார் பக்கம் நிக்க போறாங்க? அண்ட் இந்த ஒரு 2026 தேர்தலானது ரொம்பவே முக்கியமான ஒரு தேர்தல். இதுவரைக்கும் நடக்காத ஒரு டஃப்பான ஒரு தேர்தலா இருக்க போகுது. அண்ட் உங்களுடைய சப்போர்ட் ஆனது எந்த பார்ட்டிக்கு இருக்க போகுதுன்னு கமெண்ட்ல டைப் பண்ணுங்க. பெரம்பூர் அண்ட் திருச்சி கிழக்கு தொகுதியில எந்த கேண்டிடேட் வின் பண்ணுவாங்க? எந்த பார்ட்டி இந்த டைம் சிஎம் கேண்டிடேட் ஆவாங்க? உங்களுடைய சப்போர்ட் ஆனது எந்த பார்ட்டிக்கு இருக்க போகுதுன்னு கமெண்ட்ல டைப் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப் அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க்யூ, பை.